சுப்பிரமணியர் ஞானப்பாடல். சுப்பிரமணியர் ஞானம் காப்பு எண்சீர் விருத்தம். ஒழியாத சுழுமுனையில் ஒடுங்கி நல்ல உற்றகலை வாசிசிவ யோகத்தேகி வலியான துறையறிந்து மௌனம் கொண்டு மகத்தான அண்டவரை முடிமேற் சென்று தெளிவான ஓங்கார வடிவேல் கொண்டு தெளிந்துமன அறிவாலே தன்னைக் கண்டு வெளியான பரவழியில் வாசமாகி வேதாந்த சத்திசிவ ஆதி காப்பே. நூல். ஆதியிலே பராபரத்திற் பிறந்த சத்தம் அருவுருவாய் நின்ற பர சிவமாகி சோதி என்ற சிவனிடமாய் சத்தியாகி தெல்லுலகி லெழுவியால் தோற்றமாகி நீதியென்று அறிவதனால் தானாய் நின்று நிறைந்த பரிபூரண நிற்களமுமாகி சாதியென்ற சத்தசிவ மருள் தன்னாலே சண்முகனும் கணபதியும் தாமுண்டாச்சே. உண்டான சத்திசிவம் ஏகமாகி உளங்கனிந்து துவர்மாய் நிற்கும்போது குண்டான மாங்கனியை கையில் வாங்கி குமரனுடன் கணபதியை குணமாய் பார்த்து நன்றாக கிரிவலமாய் வந்த பேர்க்கு நல்ல கனி தானிவோம் என்று சொன்னார். பன்றான கனியறிந்து குமரனாரும் பாய்ந்து மயில் ஏறி வலஞ்சென்றானே. சென்றபின்று கணபதியும் ஆலோசித்து தீர்க்கமுள்ள மேருகிரி நீர்தாமென்று கண்டவுடன் சிவனுமால் பாதாந்தன்னை கருத்துடனே சுற்றி வந்து கனியை வாங்கி கொண்டந்த சிவனுமை தியானஞ்செய்து குறியறிந்து நெறிமக்குள் திருவை போற்றி தின்றுசி கண்டறிந்து நிற்கும்போது தீர்க்கமுள்ள கணபதியை வாவென்றாரே. வாவென்றே எடுத்துணைந்தன் கருப்பாலீந்து மகத்தான ஐவருக்கும் பீடமாகி ஆவென்ற மூலமதற் கரசாய் நின்றே ஐந்தெழுத்திற் குயிரான ஆதியாகி கூவென்ற சத்து சித்த சுத்தமாகி குவிந்தெழுந்த வாதிகுரு தேசியாகி பூவென்ற வாயிற்தன் மலருக்குள்ளே பொருந்தின மன அறிவாலே இருந்துவாள் என்றுரைத்த வேளை தன்னில் ஏகாந்த மயில்வீர நெதிரில் வந்த அருந்தவமாய் நின்ற நிலை தன்னை பார்த்தே. அருமையுள்ள கண்மணியே வாவென்றேதான் வருந்தியே மாங்கனியொன்றீன்று நல்ல மகத்தான அண்டரண்ட வரைகண் சுற்றி திருந்தியே தீர்க்காயுள் பெற்று வாழ்ந்து தீர்க்கமுடன் மலைக்கரசாய் இருந்து வாழே. வாளென்று சொன்னவுடன் மயில்வீரன்தான் மகத்தான சிவசக்தி பதமேல் கொண்டே ஆவென்ற மயில்வேரி கைலாசத்தை ஆவலுடன் சுற்றி வரும் போதிலேதான் சூழென்றே இமயகிரி வடபாகத்தில் சுத்த சித்த மானதோ வார்கள் கண்டு தாழ்பணிந்து வணக்கமாய் நின்றும்போது தபோதர்கள் செடிகளும் தாம் வந்தாரே. பழி தேடி வரவர்கள் செல்லும்போது பக்தியுள்ள அகத்தியமா முனிவன் வந்து விதியறிந்தே அசுரர்களை மாளவென்று வெற்றியுள்ள வடிவேலை தியானம் பண்ணி கெதியறிந்து தூளுடன் சூட்சமமாகி கிருபையுள்ள காரணமாம் ரூபம் கொண்டு சதியறிந்து சங்காரன் செய்தீரையா. சண்முகமே என் குருவே சரணந்தானே. சரணமென்ற அகத்தியமா முனிவனை பார்த்து சண்முகமாய் நின்றவடி வேலன் தானும் திறனமாய் தானறிந்து நீயார் என்ன திருவடியை பூசை செய்யும் சேயன் என்றார். காரணமன் காரணமாய் வந்த தேதோ கருணையுடன் வா என்று கடாட்சம் நல்கி தருணமறிந் ததுவது தருமமென்று சங்கையுடன் தான் வந்த வகை சொல் வாயே. சொல்லென்று மாவீரன் கேட்க வந்து சோதிமய மான அகத்தியர்தாம் சொல்வார் சல்லென வந்தபோல அசுரால் தம்மை சண்முகமாம் நின்றவடி வேலுங்கொண்டு செல்லென்று சங்காரன் செய்தீரந்த திருவுருவாய் நின்றாரணத்தை காட்டி உள்ளென்ற ஆகார தூள சூட்சம் உண்மையென்ற காரணமும் முறை செய்வீரே. உரை செய்வீரென்று சொன்ன உறுதி கேட்டே உண்மையென்று மயில்வீரன் உறுதியாகி நிறை செய்தே எக்கியங்கள் தாமுண்டாக்கி நேமமுடன் அகத்தியமா முனிவர் என்றே அரையருந்தே அரிகிருத்த ஓம குண்டம் ஆதியென்றே மந்திரத்திலங்கியாக்கி புரையறிந்து மந்திரங்கள் செபிக்கும்போது பூரணமாய் கும்பமதில் தான் உண்டாச்சே. வந்தவரை தான் பார்த்து வரையில் நிற்க மகத்தான சற்குருவென்றடி பணிந்தே இந்த மலை சாரலிலே வெகுராளாக இன்பமுடன் தவம் செய்து வாழ்ந்தோமையா. அந்தமாய் ராட்சதர் அண்டி வந்தே அலங்கோலஞ் செய்துமே துரத்துகின்றார்
சுந்தரா இருந்தவங் காவாய் என்று சுத்த சித்தமாய் தவத்தைத் தொடங்கினாரே.